கிறிஸ்மஸ் திருநாளுங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பர்சனாலிட்டி பத்தி பேச வந்திருக்கிறேன். இவர் 4ஆம் நூற்றாண்டுல பிறந்தாருங்களாம். எங்க பிறந்தாருன்னா டர்க்கில மிரான்ற ஒரு நகரத்துல பிறந்தாருங்களாம். இவர் இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்தவருங்களாம். நான் யார பத்தி பேசுறேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். சென்ட் நிக்கோலஸ் என்ற சாண்டா கிளாஸ் தான். இவர் ரொம்ப பணக்கார மனிதருங்களாம். நிறைய செல்வம் பணம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சுங்களாம். அதெல்லாம் தனக்குனே அவர் வச்சுக்காம ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் யாருக்கு எது தேவையோ அவங்க எல்லாருக்குமே யாருக்குமே தெரியாம ரகசியமா போய் கொடுத்துட்டு வந்துருவாங்களாம். யாரு கொடுத்தாருன்னே அவங்களுக்கு தெரியாதுங்களாம். அந்த மாதிரி ஒரு அழகான பண்புடையவர்கள்லாம். நிக்கோலஸ்க்கு ரொம்ப பிடிச்சவங்க குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களுக்கு வித்தியாசமான பரிசுகளை கொடுத்து அவர் ரொம்ப மகிழ்விப்பாருங்களாம். காலப்போக்குல சென்ட் நிக்கோலஸ் என்ற பேர் கொஞ்சம் மறைஞ்சிட்டு சாண்டா கிளாஸ் என்ற கதாபாத்திரமான அந்த பேரு தான் இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த சாண்டா கிளாஸ் கிறிஸ்துமஸ் ஈவுக்கு முன்னாடி நிறைய பேரை பார்த்து பரிசுகளை வழங்குவாரு. கிறிஸ்துமஸ் காலத்துல பரிசளிக்கும் இந்த பாரம்பரிய கொண்டாட்டம் என்னைக்கு தொடங்குச்சுன்னு சொல்றாங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதி புனித நிக்கோலஸ் தினம்னு பேரிட்டு அன்னைக்கு தான் தொடங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சென்ட் நிக்கோலஸ் 343ஆம் ஏடியில இறந்திருக்கலாம்னு புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்குங்க. அவர் இறந்த பிறகு இத்தாலிய வணிகர்கள் அவருடைய எலும்பு துண்டுகளை பத்திரமா எடுத்துக்கிட்டு போய் இத்தாலியில உள்ள பாரி நகர்ல புனித நிக்கோலஸ் தேவாலயத்துல வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் சாண்டா கிளாஸுக்குன்னு ஒரு உருவம் இப்படிதான் இருக்கும்னு யோசிச்சிருப்போம். எந்த மாதிரி உருவம்னா நல்ல உயரமா குண்டா வெள்ளை தாடியோட கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு குல்லா போட்டுக்கிட்டு சிவப்பு நிற ஆடையில பரிசு பொருட்களோட வருவாரு தானே நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி அவர் இல்லாம ஒல்லியா உயரமா ஒரு அச்சுறுத்தும் எல்ஃப் மாதிரி ஒரு உருவத்துல சித்தரிக்கப்பட்டுள்ளாருன்னு இன்னைக்கும் நிறைய பேரு ஆச்சரியமா அதை நம்புறாங்க. இன்னைக்கு நான் படித்த புத்தகங்கள்ல இருந்து சென்ட் நிக்கோலஸ் என்ற சாண்டா கிளாஸ் உடைய விவரங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேங்க. நம்ம எல்லாம் ஒரு விஷயம் நினைக்கலாங்க, அப்ப இருந்த சாண்டா கிளாஸ் இப்போ ஒவ்வொரு கஷ்டப்படுற வீட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்தா எப்படி இருக்கும்ட்டு. சாண்டா கிளாஸ் தான் வரணும்னு ஒண்ணும் இல்லைங்க. அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவங்க கேட்காமலே நம்ம போய் உதவுறோம் இல்லைங்களா? அப்படி உதவுறவங்க ஒவ்வொருத்தருமே சென்ட் நிக்கோலஸ் என்ற சாண்டா கிளாஸ் தாங்க. இந்த கிறிஸ்துமஸ் திருநாள் அன்னைக்கு கர்த்தருடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களை அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி அண்ட் மேரி கிறிஸ்மஸ்.